கண்டென்ட்டுக்காக ஒரு டெஸ்ட் வீடியோ எடுக்கிறதுக்காக நாங்க ட்ரை பண்ணோம். எந்த கேள்வியுமே கேட்காம அவங்க மேல வந்து ஹராஸ் பண்றது, வயலண்ட் ஆக்ட் இதெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி ஆக்சுவலா செஞ்சாங்க. உண்மையை சொல்லணும்னா ஒரு விஷயத்த சரியா விசாரிக்காம இமீடியட்டா ஒருத்தரை வந்து புடிச்சு ஹராஸ் பண்ணி தாக்கியிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க பண்ணதுதான் சமூக குற்றம். இது நடந்து இப்ப 6-7 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. நாங்க இப்ப அந்த வீட்டுல குடியும் இல்லை, நாங்க வேற வீடு மாறிட்டோம். இப்ப வந்து சம்பந்தமே இல்லாம இதை வந்து பிரச்சனை ஆக்கிருக்காங்க. இதை பிரச்சனை ஆக்குனவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியல. அவங்க இஷ்யூ மேல சொன்னாங்க. நாங்க வீட்டை காலி பண்ணது செப்டம்பர்ல. மேக்கும் செப்டம்பருக்கும் நடுவுல எத்தனை மாசம் இருக்கு? அந்த வீட்டுல வச்சுதான் எங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அத்தனை நாள் நாங்க அந்த வீட்டுல இருந்திருக்கோம். அப்புறம் நாங்களே அந்த இஷ்யூ ஆக்கி அதை காலி பண்ணணும். அரசியல் ரீதியான இந்த மாதிரியான அவதூறு வந்து தொடர்ந்து இருந்துட்டுதான் இருக்கு. அரசியலுக்கு வந்த நாள்ல இருந்தே அதனால இப்படிதான் வன்முறை வந்து தொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் என் குடும்பத்தை பத்தி அசிங்கமாக பேசுறது, அந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் என்னை பத்தியே தவறுதலான முறையில இது பண்றதுன்ற மாதிரி தொடர்ந்து இருந்துட்டுதான் இருக்கு. ஸோ அதுல இது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி கடந்து போகுது. ஏன்னா இது குறிப்பாக ஒரு டெஸ்ட் ஷூட்டுக்காக பண்ண ஒரு விஷயம். ஒரு ஆண் வந்து கைவிடமிட்டு டெஸ்ட் ஷூட் பண்றது, அதை சமூகத்துல வந்து இந்த அளவுக்கு அதை ஒரு வீடியோவா எடுத்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி சம்பந்தம் இல்லாம அதுக்கு கீழே எவ்வளவு அசிங்கமான கமெண்ட்ஸ் போடுறது அப்படிங்கிறது அது என்ன வார்த்தைகள் சொல்லி அதை விவரிக்கிறது